இந்தியா வர நியூசிலாந்து அணி முதல்ல 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்ல பங்கேற்று விளையாட இருக்காங்க. போட்டிகள் ஜனவரி 11, 14, 18 ஆகிய தேதிகள்ல நடைபெறும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த தொடருக்கான இந்திய அணியில யார் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்றது குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் 2027ஆம் ஆண்டுல தான் நடைபெற உள்ளது அப்படின்றதுனால தற்போது இருந்தே சுழற்சி முறையில வீரர்களை ஆட வைக்க பிசிசிஐ பிளான் போட்டிருக்காங்க. அதன்படி ஓபனர் இடங்கள்ல 2 இளம் வீரர்களை ஆட வைக்க பிசிசிஐ முடிவு பண்ணிருக்காங்களா. ரோஹித் சர்மாவிற்கு மாற்றாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையும், சுப்மன் கில்லுக்கு மாற்றாக அபிஷேக் சர்மாவையுமே ஆட வைக்க பிசிசிஐ பிளான் போட்டிருக்காங்க. ஒரு நாள் உலகக்கோப்பை 2027 தொடரின் போது ரோஹித் சர்மாவிற்கு 39 வயது ஆகிவிடும். அப்போது ரோஹித் பிட்னஸுடன் இருப்பாரா அப்படின்றது தெரியாது. திடீர்னு அவர் ஃபார்ம் அவுட் ஆகிவிட்டால் அந்த நேரத்துல திடீர்னு ஒரு இளம் பேட்டரை ஓபனராக ஆட வைப்பது அணிக்கு பின்னடைவு தான். இதனால இளம் ஓபனர்களுக்கு தற்போது இருந்தே ஓய்வு கொடுத்து அவர்கள் அனுபவம் பெற பிசிசிஐ உதவி பண்றாங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் உலகக்கோப்பை 2027 தொடருக்கு ரோஹித் சர்மாவை சேர்க்கும் எண்ணத்துல பிசிசிஐ இல்ல அப்படின்றதுமே சொல்லப்படுது. உலகக்கோப்பை சவுத் ஆப்பிரிக்காவில் நடைபெறும் அப்படின்றதுனால அங்கு வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்துவாங்க. இதனால அங்கு இளம் பேட்டர்களை ஓபனராக ஆட வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களா. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய அணி ஆடவுள்ள 15 பேர் கொண்ட பட்டியல் பற்றியுமே தகவல் வெளியாக இருக்கு. அபிஷேக் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட், கேஎல் ராகுல், இசான் கிஷன், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், அர்ஷித் ராணா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அர்ஷதீப் சிங். சோ இந்த ஸ்குவாட் தான் களமிறங்க இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இதுலயுமே ஒரு சில மாறுதல்கள் இருக்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.